السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. ربي زدني علما. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم علمني القرآن العظيم ومعانيه وحكمه ومواعظه ونصائحه، وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد. اللهم فقهني في دينك. اللهم علمني وخبرني وبصرني وفقهني. اللهم آتني علم كتابك وفقه سنة نبيك محمد صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم اغفر لي ولوالدي ولجميع أساتذتي ولجميع مشايخي ولجميع العلماء الصالحين من المفسرين والمحدثين والفقهاء ولكل من خدم دينك ونصره ونشره ودعا إليه وجاهد في سبيلك بماله ونفسه. اللهم آمين. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், கொஞ்சம் சுருக்கமாகவும் விரைவாகவும் சூரத்து நூருடைய பொருளையும் அந்த பொருளோடு சேர்ந்த சில முக்கியமான விளக்கங்களையும் சென்ற 5 அமர்வுகளிலே நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த 6வது அமர்விலே இந்த தஃப்சீர் வகுப்பை நிறைவு செய்யும் விதமாக இந்த சூரத்து நூறிலிருந்து நாம் மிக அவசியமாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய, நம்முடைய சிந்தனைகளில் பதிய வைக்க வேண்டிய முக்கியமான படிப்பினைகளை, பாடங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹு தஆலா அதற்கு நமக்கு அருள் புரிவானாக, துணை நிற்பானாக. ஆமீன். சரி, கவனிங்க. இந்த சூறாவிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டிய பாடங்கள், படிப்பினைகளிலே ஒன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சட்டங்களை மதித்து நடக்கக்கூடிய பக்குவத்தை கொண்டவர்கள்தான் உண்மையில் குர்ஆனை மதிப்பவர்கள். குர்ஆனை நீங்க மதிக்கிறது உண்மை என்றால், நீங்கள் அல்லாஹுடைய வேதத்தினுடைய, நபியுடைய, சுன்னாவுடைய சட்டங்களை மதிக்க வேண்டும். முதல் வசனம் அந்த படிப்பினையை தான் நமக்கு கொடுக்கின்றது. அன்சல்னாஹா வ ஃபரத்னாஹா என்று அல்லாஹ் சொல்கிறான். அதாவது இந்த சூறாவிலே மார்க்க சட்டங்களை நாம் உங்களுக்கு சொல்கிறோம் என்று. அப்போ ஒரு மனிதர் குர்ஆனை நம்புகிறேன், குர்ஆனை மதிக்கிறேன் என்று சொல்கிறார், ஆனால் அதில் இருக்கக்கூடிய சட்டங்களை எடுத்து பின்பற்றுவதில்லை என்றால் அவர் சொல்லால் குர்ஆனை மதிக்கின்றார், செயலால் குர்ஆனை மதிப்பதில்லை. அல்லாஹு தஆலா இந்த முதல் வசனத்தினுடைய இறுதியை எப்படி முடிக்கின்றான்? லஅல்லக்கும் ததக்கரும், நீங்கள் நல்லறிவு பெறுவதற்காக என்று, நீங்கள் நல்ல புத்திமதி பெறுவதற்காக, நல்லுபதேசம் பெறுவதற்காக, நல்லுணர்வு பெறுவதற்காக, நீங்கள் அறிவுரை பெறுவதற்காக, நீங்கள் நினைவில் வைப்பதற்காக என்று. ஒரு மனிதர் குர்ஆனை அழகா ஓதுறாரு, ஆனா சட்டங்களை மதிக்கிறது இல்லை, குர்ஆனுடைய வாழ்வியல் சட்டங்களை மதிக்கிறது இல்லை. அவர் உண்மையில் குர்ஆனை அல்லாஹ்வுடைய கலாம் என்று வாழ்க்கையில் செயல் ரீதியாக மதிக்கவில்லை.
சொல்லால பேசுறார். சோ இது எதை உணர்த்துகிறது என்றால், இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற முஸ்லிம்களுடைய நிலையை இது சுட்டிக்காட்டுகின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று நாம் எப்படி என்றால், குர்ஆனை சொல்லால் மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். செயலால் பின்பற்றுவதின் மூலமாக, அந்த சட்டங்களை ஏற்று நடப்பதின் மூலமாக அதை மதிக்காமல் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்தது 2வது வசனம். அல்லாஹு தஆலா ஒரு சோதனையாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சட்டம். ஜினா செய்த ஆணையும் ஜினா செய்த பெண்ணையும் அவர்கள் திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு 100 கசையடி 100 கசையடி கொடுக்க வேண்டும் என்று. இது அல்லாஹு தஆலாவுடைய பெரிய சோதனை. இந்த சோதனையிலே என்ன நன்மை இருக்கிறது? குற்றம் செய்தவர்கள் இனி அந்த குற்றத்தின் பக்கம் திரும்பாமல் அவர்களுக்கு ஒரு பயம், அச்ச உணர்வு ஏற்படும். 2வது, இந்த தண்டனையை பற்றி கேள்விப்படக்கூடியவர்கள் இந்த குற்றத்தின் மீது ஆசை வராமல் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். அப்படியே ஷைத்தானுடைய தூண்டுதல் இருந்தாலும் அந்த குற்றத்துடைய தண்டனையை பயந்து அந்த குற்றத்தின் பக்கம் அவர்கள் நெருங்க மாட்டார்கள். அடுத்து ஒரு சோதனை என்னவென்றால், இந்த தண்டனையை நாம் நிறைவேற்றி நம்முடைய ஈமானை நாம் அல்லாஹ்விற்கு முன்னால் உண்மைப்படுத்துகிறோமா இல்லையா என்று. யார் கையிலே அல்லாஹு தஆலா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறானோ, யார் கையில் அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை, இந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்குரிய அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ, அத்தகையவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த தீர்ப்பின்படி மூமின்களுக்கு தீர்ப்பளிக்கவில்லை என்றால் அது அவர்களுடைய ஈமானுடைய குறைவு, ஈமானுடைய பலவீனம் என்பதற்கான ஒரு சோதனையாக, ஒரு அந்த அவர்களுடைய ஈமானிய பலவீனத்தை, அவர்களுடைய மார்க்கத்தின் பலவீனத்தை வெளிப்படுத்த ஒரு டெஸ்டாகவும் இது அமைந்து விடுகிறது. 3வது, ஜினா என்ற செயலில் ஈடுபட, அந்த ஜினாவுடைய, அதாவது ஒரு மனிதன் ஜினா செய்கிறான் என்றால் ஒரு பத்தினித்தனமான ஒழுக்கமுள்ள ஒரு மூமினான பெண் இந்த செயலை தனக்கு ஒருபோதும் விரும்ப மாட்டாள். இந்த ஜினா என்ற ஒரு மானம் கெட்ட இந்த செயலை தொழிலாக கொண்டவளோ அல்லது இணை வைக்கக்கூடிய பெண்ணோ இவள்தான் ஜினாவிற்கு முன் வருவாளை தவிர ஒரு மூமினான பத்தினித்தனமான ஒழுக்கமான பெண் இந்த ஜினாவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். அதே போன்றுதான் ஒரு ஆணும் சரி, ஜினாவை செய்வதை பழக்கமாக்கி கொண்டு இறையச்சத்திலிருந்து தூரமாகிவிட்ட ஒருவனோ அல்லது முஷ்ரிக்கான ஒருவனோ அவன்தான் ஜினாவிலே விழுவானை தவிர அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட உண்மையான ஒரு பத்தினித்தனமாக ஒழுக்கமாக இருக்கக்கூடிய முஃமின் ஜினாவிலே செல்ல மாட்டான். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3வது வசனத்திலே எடுத்து கூறி, ஜினா என்பது எவ்வளவு ஒரு மோசமான, ஈமானை பாதிக்கக்கூடிய ஒரு செயல் என்பதை நமக்கு கண்டிக்கின்றான். இது குறித்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய ஹதீஸை நம்ம படிச்சிருப்போம் புகாரில. ஜினா செய்யும் பொழுது அந்த ஈமானானது அவனை விட்டு வெளியேறி விடுகின்றது. அவன் அந்த செயலிலிருந்து அவன் மீண்டு விடும்போதுதான் அந்த ஈமான் அவனுக்குள் திரும்புகிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லுகின்றார்கள். அடுத்து 4வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கட்டுப்பாட்டை சொல்கிறான். யார் வேண்டுமானாலும், எந்த பெண்ணை வேண்டுமானாலும் விபச்சாரத்தை கொண்டு ஏசி விடலாமா? ஓ விபச்சாரியே என்று சொல்லிவிடலாமா? குற்றம் சுமத்துவது ஒன்று. ஒரு பத்தினித்தனமான ஒழுக்கமான பெண்ணை பார்த்து விபச்சாரியே என்று திட்டினாலும் அதற்கு அவன் சாட்சி கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் அவன் மீது அதாவது பழி சுமத்தியதற்குரிய, இட்டுக்கட்டியதற்குரிய 80 கசையடி தண்டனைகள் கொடுக்கப்படும். சோ இந்த 4வது வசனம் இருக்கிறதே, சமூகத்திலே யார் வேண்டுமானாலும், யாரை வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் அசிங்கமாக திட்டலாம் என்ற ஒரு நிலையிலிருந்து அவர்களை அப்புறப்படுத்தி அவர்களுக்கு அவர்களுடைய சொல்லும் அவர்களுடைய செயலும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படை கொடுக்கப்படுகின்றது.
பொதுவா இன்று என்ன செய்யறாங்க, சர்வசாதாரணமா ஒரு பெண்ணிடத்துல சண்டை போடும் பொழுது அவளை அசிங்கமா திட்டுறாங்க. அப்படி அசிங்கமா திட்டும் பொழுது ஜினாவை கொண்டும் திட்டுறாங்க. சோ இது வந்து சாதாரணமான திட்டல்ல. இப்படி ஒரு மனுஷன் ஒருத்திய சொல்லிட்டா அதுக்கு அல்லாஹ்வுடைய ஷரியத்திலே கேள்வி கணக்கு உண்டு. நீதிபதி இடத்திலே கொண்டு போகப்பட்டு அதற்கு இப்படி சொன்னியே, எப்படி நீ சொல்ல போச்சு, ப்ரூஃப் பண்ணு, இல்லை என்றால் உனக்கு 80 கசையடிகள் கொடுக்கப்படும். அந்த அளவுக்கு இது ஒரு கடுமையான சட்டம். அடுத்ததாக கணவன் மனைவிக்கு இடையிலே இப்படி ஒரு ஜினாவுடைய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சாட்சி இல்லாத போது இருவருக்குமான ஒரு வழியை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுக்கின்றான். அதாவது கணவன் பார்த்துவிட்டு அந்த செயலை நிரூபிப்பதற்கு அவனிடத்துல சாட்சி இல்லை என்றால் அந்த கணவன் அவன் மீது அதாவது இட்டுக்கட்டப்பட்ட இட்டுக்கட்டுதலுடைய ஹத்துல் கதுஃப் கதுஃபுடைய தண்டனை நிறைவேறாமல் இருப்பதற்கு லிஆனுடைய சட்டமும், அதே போல பெண் வந்து அதை மறுக்கும் பொழுது அந்த பெண் அந்த குற்றத்திலிருந்து வெளியாகுவதற்குரிய அந்த வழியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே வைத்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி இன்னொருத்தங்க மேல இந்த சாட்சியை சொல்லணும். நான் வந்து சுத்தமானவன், அவங்க தவறுல இருக்கிறாங்க. பெண்ணு 5வது முறையில என்ன சொல்லணும், நான் நான் பொய் சொல்லி இருந்தால், நான் வந்து அதாவது அவரை மறுக்கிறேன்ல, அவங்க வந்து தப்பு சொல்றாங்க, உண்மை சொல்லலைன்னு சொல்லிட்டு, அதுல அவர் உண்மையாளராக இருந்து நான் பொய் சொல்லக்கூடியவளாக இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகட்டும்னு சொல்லணும். கணவன் 5வது முறையில நான் பொய் சொல்லி இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டும். இப்படி செய்துட்டாங்கன்னா 2 பேருக்கும் இடையில லிஆன் என்ற அந்த சட்டம் அமலாகி இருவரும் ஒருவருக்கொருவர் நிரந்தரமாக ஹராமாகி விடுவார்கள். அதே போன்று கணவன் வந்து அந்த இட்டுக்கட்டப்பட்ட தண்டனையிலிருந்து தப்பித்து விடுவாரு. மனைவி வந்து ஜினாவுடைய ஹத்துடைய தண்டனையிலிருந்து அவள் தப்பித்து விடுவாள். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 11வது வசனத்திலிருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிகழ்வை அல்லாஹு தஆலா பேசி வருகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நடந்த அந்த சம்பவத்தை அல்லாஹு தஆலா முன்வைத்து இறக்கிய வசனங்கள். அந்த சம்பவத்தை நம்ம ஹதீஸ்ல இருந்து நேரடியா படித்து பார்த்தோம். இதுல 11வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை என்ன? அதாவது நம்முடைய சமூகத்துல எல்லா வகையான மக்களும் இருப்பாங்க. ஒரு சமூகம் என்றால், ஒரு சமுதாயம் என்றால் எல்லா வகையான மக்களும் இருப்பாங்க. நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். ஒரு சமூகம் மூமின்கள் முஸ்லிம்களுடைய சமூகம் என்றால் எல்லாருமே 100க்கு 100 அபூபக்கராகத்தான் இருக்கணும், உமராகத்தான் இருக்கணும், உஸ்மானாகத்தான் இருக்கணும் என்று எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அதுல அபூபக்கரும் இருப்பார், உமரும் இருப்பார், சாதாரண மக்களும் இருப்பார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் ஜமீஅன். சோ அதனால ஒரு சமூகத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுனாலேயே மொத்தமே சமூகத்தையே கலைச்சிருவோம், சமூகத்தையே பிரிச்சிருவோம் என்று முயற்சி செய்யலாமா? அப்படி நினைக்காதீங்க. ஒருத்தங்க சமூகத்துல கெட்டது செய்துட்டாங்களா, அந்த கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கும். அந்த கெட்டதுலயும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்லதை ஏற்படுத்துவான். அந்த கெட்டதை செய்தவர்கள் மீது தண்டனை கொடுக்கப்பட்டு அவர்களை அல்லாஹ் மன்னிப்பான். இனி அந்த கெட்டதின் பக்கம் திரும்பாமல் இருப்பதற்கு குற்றவாளிகள் அந்த தண்டனையை பார்த்து அச்சப்படுவார்கள், பயப்படுவார்கள். அல்லாஹு தஆலா ஒரு கெட்டது நிகழ்துன்னு சொன்னா அந்த கெட்டதுல சிக்கியவர்கள், ஓ இவங்கெல்லாம் வந்து இந்த கெட்டதை நாடி இருந்தாங்க, இவங்கெல்லாம் வந்து ஈமான்ல வந்து இந்த அளவு தான் இருந்தாங்க என்றும் உங்களுக்கு தெரிய வந்துடும். யார் அந்த தீமையிலிருந்து தங்களை பாதுகாத்து கொண்டு அந்த ஈமானுடைய உயர்ந்த தரஜாவிலே நின்றார்களோ அவர்களை நீங்க அடையாளம் கண்டு கொள்வீங்க, இவங்கெல்லாம் உயர்ந்தவர்கள், இவங்கெல்லாம் குணத்தால் சிறந்தவர்கள் என்று. அப்ப அவர்களை சமூகத்தினுடைய தலைவர்களாக ஆக்குவதோ அல்லது அவர்களுக்கு சமூகத்தினுடைய பொறுப்பை கொடுக்கிறதோ, சோ இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் இருக்கும். ஒரு தீமை நடந்தாலும் தீமை நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். அப்படியும் மீறி ஒரு தீமை நடந்து விட்டால் அச்சோ தீமை நடந்துருச்சு என்று நம்ம சமூகத்துல வந்து கவலைப்பட்டு கை சேதப்பட்டு சமூகத்தை விட்டு வெறுத்து ஒதுங்கி சமூகத்தை வந்து பிரிக்கிறது அப்படியா? தேவை கிடையாது. நீங்க என்ன அல்லாஹ்வுடைய கட்டளையோ, அந்த தீமைக்கு என்ன அல்லாஹ்வுடைய தண்டனையோ அதை நிறைவேற்றணும். புரியுதுங்களா? சோ அதை நீங்க ஒரு படிப்பினையா நீங்க எடுத்துக்கொள்ளணும். அதுதான் வந்து இந்த 11வது வசனத்துல அல்லாஹ் தஆலா ரொம்ப தெளிவா சொல்றான். இந்த இட்டு கட்டியவர்களும் உங்களுடைய ஒரு கூட்டத்துல உங்கள உள்ளவங்க தான்.
அதனால அவங்க பேசின அந்த பேச்சை நீங்க தீமையா நினைக்காதீங்க. அதிலும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்துவான். அடுத்து 12வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய முக்கியமான படிப்பினை என்னவென்றால், மூமின்கள் எப்போதும் தங்கள் மீது நல்லெண்ணம் உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். தெளிவான ஆதாரத்தோடு, உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரத்தோடு ஒரு குற்றம் நிரூபணமாகாத வரை மூமின்கள் எப்போதுமே தங்களுடைய சகோதரர்கள், சகோதரிகள் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும். ஒருத்தரை பற்றி இப்படி பேசப்பட்டது, இப்படி பேசப்பட்டது, இப்படி சொல்லப்பட்டது என்பதை வைத்துக்கொண்டே அவரை கெட்டவராக கற்பனை செய்வதோ, அவர் மீது தவறான எண்ணம் வைப்பதோ இது முஸ்லிம்களுக்கு தகுந்ததல்ல. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12வது வசனத்தில் உறுதிப்படுத்துகின்றார். அடுத்து 13வது வசனத்திலும் 14வது வசனத்திலும் 15, 16, 17 இந்த வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அறிவுரைகள், உபதேசங்கள் என்னவென்றால், நீங்க இந்த பழி சொல்றத, குற்றம் சுமத்துறத சாதாரணமா நினைத்துக் கொள்ளாதீங்க. அதுக்குண்டான ஆதாரம் இல்லாமல், அதற்குண்டான தெளிவான ஆதாரம் இல்லாமல் குற்றம் சொல்றது இது அல்லாஹ்விடத்துல பாவத்தால ஒரு பெரிய பாவம். அதிலும் குறிப்பா ஒருவர் மீது ஜினாவுடைய பழியை போடுவது, ஒருவர் மீது ஜினாவுடைய பழியை போடுறது இருக்குது, இது மற்ற பழிகளை போன்று அல்ல. இதற்கு நீங்கள் 4 சாட்சிகள் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான், 4 கண்ணால் பார்த்த சாட்சிகள் இருந்தால் மட்டும்தான் நீங்க ஒருவர் மீது ஜினாவோடு ஒருவரை தொடர்பு படுத்தி நீங்கள் குற்றம் சுமத்த முடியுமே தவிர, அப்படி இல்லை என்றால் இந்த பேச்சையே நீங்க பேசக்கூடாது. இது ஒரு பெரிய தப்பு. அல்லாஹு தஆலா உங்கள் மீது ஒரு விசேஷமான அருள் வைத்திருந்த காரணத்தினால தான் நீங்க மன்னிக்கப்பட்டீங்க. அப்படி இல்லை என்றால் இதற்கான தண்டனை உங்களுக்கு மொத்தமா இறங்கி இருக்கும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்வதன் மூலமாக சமூகத்துல நமக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை வருவதற்கு பாவங்கள் ஒரு பெரிய காரணம். அதுவும் அந்த பாவத்தில் எப்படிப்பட்ட பாவம்? அதாவது அப்பாவிகள் தண்டிக்கப்படுவது, அப்பாவிகள் மீது குற்றமற்றவர்கள் மீது பழி சுமத்துவது, அவர்களுக்கு மனவேதனைகளை கொடுப்பது. யாரு இந்த குற்றத்தை செய்யலையோ அவர்களை இந்த குற்றத்தோடு தொடர்பு படுத்தி பேசுறது இருக்குது. இது அல்லாஹ்வுக்கு அதாவது அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஊட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு செயல் இது. இதுக்கு எப்படி நம்ம உதாரணம் சொல்லலாம்? ஹதீஸ் குதுஸில என்ன வருது? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யார் என்னுடைய நேசர்களில் ஒரு நேசருக்கு மனவேதனை கொடுப்பாரோ, நான் அவரிடத்திலே போர் செய்கிறேன், போருக்கு அறிவிப்பு செய்கிறேன் என்று ஹதீஸ் குதுஸில் அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக பாவத்துல நிறைய பாவம் இருக்கு. மூமின்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள், அதுவும் ஒழுக்கமானவர்கள், அல்லாஹ் முஹப்பத்தால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்லவர் மீது, ஒரு மூமின் மீது இன்னொரு மூமினான பெண்ணோட தொடர்பு படுத்தி நீங்க பழி சொல்வது இருக்கிறதே, இது அல்லாஹ்வுடைய வெளிப்படையான தண்டனைக்கு உரியது. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறான். இப்படிப்பட்ட பாவத்தை நீங்க சாதாரணமான பாவமா எடுத்துக்கொள்ளாதீங்க. இது ரொம்ப ஒரு கடுமையான குற்றம் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்து, இந்த மாதிரியான பேச்சுகள் சமூகத்தில் அறவே இருக்கக்கூடாது, நடக்கக்கூடாது. இதை ஒரு லேசா எடுத்துக்காதீங்க. அதாவது யார் வேணாலும் எதை வேணாலும் பேசிட்டு போயிடலாம் என்று இது ஏனைய சமுதாயத்தை போல முஸ்லிம் சமுதாயம் இருக்கக்கூடாது. அல்லாஹுடைய பயம் அவர்களுக்கு வேண்டும். இதற்கான மறுமை தண்டனை அது ஒரு பக்கம் தனியா இருக்கிறதோட இந்த உலகத்திலேயே அல்லாஹு தஆலா அதற்குரிய தண்டனையை வெளிப்படுத்தலாம். இது நம்ம இந்த அதாவது 18 வசனங்கள் வரை இதிலிருந்து அதாவது 14லிருந்து 18 வரை உள்ள வசனங்கள்ல இந்த படிப்பினைகளை நம்ம முக்கியமா பார்க்கிறோம். அதாவது இந்த பழி சுமத்துவதை, குற்றத்தை கொண்டு ஒருவர் மீது பழி சுமத்துவதை இதை சாதாரணமா அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொள்ள மாட்டான். இதுக்கு கண்டிப்பா உலகத்துல அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கும். நீங்க செய்த வேற பல நன்மைகள்னால அல்லாஹ் உங்களை மன்னிக்கலாம். அப்படி மன்னித்தால், அப்படி உங்கள்ட்ட வேற நன்மையும் இல்ல, இப்படிப்பட்ட செயலியை செய்வீர்களே ஆனால் கண்டிப்பா அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 19வது வசனங்கள்லயும்
அதே போல 20வது வசனங்கள்லையும் அதே போல 21வது வசனங்கள்ல முக்கியமான ஒரு விஷயங்களை அல்லாஹ் முக்கியமான சில விஷயங்களை அல்லாஹ் சொல்றான். அதுல ஒன்று என்னன்னு சொன்னா, முஸ்லிம்கள் மூமின்கள் எப்போதுமே தங்களுடைய சமூகத்தை ஒழுக்கமாகவும் பாதுகாப்பாகவும் பரிசுத்தமாகவும் வைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும். தங்களுடைய சமூகத்துல அசிங்கமான ஆபாசமான பேச்சுகள் இடம்பெறுவதையோ அல்லது ஒழுக்கக்கேடான செயல்கள் பரவுவதையோ அந்த மாதிரி விஷயங்களை பேசுறதையோ கூட அவர்கள் விரும்பக்கூடாது. ஒரு தீமை நடந்தாலும் அந்த தீமைய கண்ணும் காது வைத்து அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையை கொடுத்து அதை முடிச்சிடணும். அதை விட்டுட்டு அந்த செய்திகளை திரும்ப திரும்ப பேசி அந்த பாவத்தின் மீது அந்த பாவத்தை பற்றி இப்படிதான் நடக்கும் போல இருக்கு சமுதாயம்னா, இதெல்லாம் சாதாரண போல இருக்கு, அவர் அவரோட போனாரு, இவரோட இந்த மாதிரியான அசிங்கமான பேச்சுகளை எல்லாம் பேசவே கூடாது. இதை குற்றவாளி அதற்குரிய நீதிபதி இடத்துல அல்லது அரசரிடத்துல கொண்டு போனாங்களா, அங்க சாட்சிகளை வைத்து நிரூபணமானாங்களா, அதற்கு ஒரு மூமின்களுடைய கூட்டத்தை கூட்டி தண்டனையை கொடுத்தாங்களா, முடிஞ்சிருச்சு கதை. இப்ப இந்த ஒழுக்கக்கேடான விஷயங்களை பரப்புறதும் குற்றம், அந்த ஒழுக்கக்கேடான விஷயங்களை பத்தி சமூகத்துல பரவலா பேசுறதும் குற்றம். இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு சொல்லியதற்கு பிறகு 21வது வசனத்தில் அல்லாஹு தஆலா ஷைத்தானை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்யறான். இந்த ஷைத்தான் இருக்கிறானே, இவன் ரொம்ப மோசமான ஆள். இவனுக்கு வேலை என்ன அப்படின்னா, முஸ்லிம்களை கெடுக்கணும். முஸ்லிம்களை கெடுக்கிறதுல பல வகையான கெடுத்தல் இருக்கு. அதுல குறிப்பா சமூகமா கெடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு மிக முக்கியமான வழி இந்த ஒழுக்கக்கேடான விஷயங்களை பரப்புறது. ஒரு சமூகத்துல ஒழுக்கக்கேடான, அதாவது இந்த ஜினா சம்பந்தப்பட்ட ஜினாவோடு தொடர்புடைய செயல்களை சமூகத்துல பரப்புறது இருக்குது. இது ஷைத்தானுக்கு ரொம்ப திருப்தி தரக்கூடிய வேலை. இது விட்டால் அதற்கு பிறகு அந்த சமூகத்துல ஈமானுடைய ரூஹ் இருக்காது, மார்க்கத்தின் மீது உண்டான அந்த வலிமை இருக்காது. முஸ்லிம்களுக்கு எதிரிகளை பார்த்து அதாவது எதிரிகளுக்கு முஸ்லிம்களை பார்த்து பயப்படக்கூடிய அந்த பயம் எதிரிகளுக்கு இல்லாம போயிடும். இன்றைக்கு உலகத்துல முஸ்லிம் நாடுகள் இருக்கு, மிகப்பெரிய இராணுவங்கள் இருக்கு, எல்லா சக்திகளும் இருக்கு. ஆனா எல்லா முஸ்லிம் நாடுகளும் இந்த ஆபாசங்களை விழுந்துட்டதுனால சினிமா, சீரியலு, ஆடல், பாடல், இசை, இந்த மாதிரியான ஆபாசங்கள் சர்வ சாதாரணமாக சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால எல்லா முஸ்லிம் நாடுகள்லையும் முஸ்லிம் நடிகைகள் இருக்கிறாங்க, முஸ்லிம் நடிகர்கள் இருக்கிறாங்க, சினிமா கொட்டகை இருக்குது, அங்க சினிமாக்கள் எடுக்கப்படுது, எல்லா வகையான அதாவது அசிங்க கலாச்சாரங்களும் அங்க சமூகமாக பார்க்கப்படுகின்றன, ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இதனால என்ன ஆகிவிட்டது, அல்லாஹு தாலா இந்த மூமின்கள் என்றால் அவர்களை பார்த்தால் காஃபிர்களுடைய உள்ளத்துல ஒரு பயத்தை வைத்திருப்பேன் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா, அந்த பயம் எடுபட்டு போயிருச்சு. சரிங்களா? இது மிக ஒரு முக்கியமான படிப்பினை. நம்முடைய ஆயுதங்களை கொண்டோ நம்முடைய மிகப்பெரிய ஒரு மற்ற வலிமைகளை கொண்டோ நம்ம காஃபிர்களை ஒருபோதும் அச்சுறுத்தி விட முடியாது. எதை கொண்டுதான் அச்சுறுத்த முடியும்? நம்முடைய ஈமானை கொண்டோ தக்குவா என்ற ஒழுக்கத்தை கொண்டுதான். சஹாபாக்கள் எதிரிகளை விட ஆயுதத்தல குறைவா இருந்தாங்க, ஆனா எதிரிகளுக்கு சஹாபாக்கள் மேல ரொம்ப பயம் இருந்துச்சு. நம்ம அடுத்து இதே சூறால பின்னாடி 50வது வசனங்களை படிப்போம். நேத்து படிச்சோம், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி. 55வது வசனம். அந்த வசனத்தோடு இந்த வசனத்தை தொடர்பு படுத்தி பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். அதாவது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இறக்கப்பட்ட இந்த வசனம் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய காலத்துல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா உண்மைப்படுத்தி உலக மக்கள் எல்லாம் முஸ்லிம்களை பார்த்து பயந்து முஸ்லிம்களுக்கு ஜிஸியா வரி செலுத்தக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். ஆனா அந்த முஸ்லிம்களிடத்துல பெரிய படை இல்ல, பெரிய ஆயுதங்கள் பலங்கள் இல்ல, பெரிய ஒழுங்குபடுத்தப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட இராணுவங்கள் இல்ல. ஆனா என்ன இருந்தது? தக்வா இருந்தது, ஒழுக்கம் இருந்தது. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த கண்ணியத்தை கொடுத்தான். இன்று எல்லாம் இருக்குது, ஆனா என்ன இல்ல? தக்குவா இல்ல, ஒழுக்கம் இல்ல. அதனால அந்த ஈமானிய பலவீனம் ஏற்பட்ட காரணத்தினால காஃபிர்களுக்கு முஸ்லிம்கள் மேல பயம் இல்லாமல் போய்விட்டது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான்.
அடுத்தது 21வது சாரி 22வது வசனத்தில் அல்லாஹு தாலா மன்னிக்கிறத பத்தி நமக்கு சொல்றான். அதாவது நீங்க செய்யற நல்ல காரியம் இருக்குது. அந்த நல்ல காரியம் எதற்காக மட்டும்தான் இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக மட்டும் இருக்கணும். உங்களுடைய குடும்பங்கள்லயோ, நண்பர்கள்லயோ, சகோதரர்கள்லயோ, உறவுகள்லயோ யாராவது உங்களுக்கு கஷ்டங்கள் தொந்தரவு கொடுத்தா, அதனால நீங்க அவர்களுக்கு செய்து கொண்டிருந்த உதவிகள நிறுத்தி விடாதீர்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் வந்து திருந்திட்டாங்கன்னு சொன்னா, அவங்கள நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள நீங்க நிறுத்திடாதீங்க. அல்லாஹு தஆலா மன்னிக்க போதுமானவன். உங்களையும் அல்லாஹ் மன்னிக்க நீங்க விரும்புற மாதிரி, அவர்களையும் நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை மன்னிப்பு, விட்டுக் கொடுத்தல், பெருந்தன்மை, ஒருவருக்கொருவர் மற்றவருடைய குறைகளை சகித்துக் கொள்ளுதல் என்ற உயர்ந்த பண்புகளின் மீது கட்டமைக்க விரும்புகிறான். அதை நம்ம 22வது வசனத்துல பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்பவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய அந்த நிகழ்வுக்கு வந்து என்ன சொல்கிறான் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல அவங்களுடைய பெயர் குறிப்பிடப்படல. ஆனா அந்த சம்பவத்தை குறித்து அந்த நிகழ்ந்த நடப்புகளை வைத்து அதற்குரிய நேரடி வசனங்களாகவே இந்த வசனங்கள் இறக்கப்படுகின்றன. யாரெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மேல இந்த மாதிரி வேண்டும் என்று இட்டு கட்டினார்களோ அவர்கள் சாபத்திற்குரியவர்கள். அவர்களுக்கு கடுமையான குற்றம் இருக்கிறது. கடுமையான பாவம், கடுமையான தண்டனை இருக்கிறது. நாளை மறுமையில் அந்த தண்டனை அவர்கள் அனுபவிப்பார்கள். அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க உறுதி செய்றான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அதே போல உயர்ந்த மூமின்களையும் பரிசுத்தப்படுத்துறான். நல்ல மூமின்கள், நல்ல மூமினான பெண்களுக்கு, நல்ல மூமினான பெண்கள், நல்ல மூமினான ஆண்களுக்கு, கெட்டவர்களுக்கு தான் கெட்டது, கெட்டவர்கள் கெட்ட பெண்களுக்கு கெட்டவர்கள், அதே போல கெட்ட ஆண்களுக்கு கெட்ட பெண்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாருக்கு மனைவியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தய்யிப் மிக உயர்ந்த நல்லவர்களோ அதே போன்று அவர்களுடைய மனைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரொம்ப உயர்ந்தவர்கள். இவங்க வந்து என்னென்ன பழிச்சொல் பேசப்பட்டுச்சோ அந்த பழிச்சொல்லிலிருந்து பரிசுத்தமானவர்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு சொர்க்கமும் இவர்களுக்கு உண்டு என்று இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக நேரடியா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கவாசி என்ற நற்செய்தியும் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்குரியவர்கள் என்ற நற்செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 27வது வசனத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது இந்த நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் ஒரு அதாவது தடை விதிக்கும் விதமாகவும், அதே போல இதை வந்து அல்லாஹ் இது இது இந்த ஒழுக்கத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய நன்மை. பொதுவா அல்லாஹ் தஆலா இதை ஒழுக்கமா நமக்கு சொல்றான். இந்த பாருங்க, உங்க வீட்டுக்கு போறீங்களா, நீங்க உங்க குடும்பத்துக்குள்ளார போறீங்களா, நீங்க அது உங்க வீடு, நீங்க போறது உண்டு. நீங்க வேற ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளார போறீங்களா, வேற ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்களா, நீங்க அதாவது உரிமையோட அதிகாரத்தோட நீங்க போயிடக்கூடாது. நின்று அனுமதி கேட்டு சலாம் சொல்லி தான் நீங்க உள்ளார போணும். சோ இந்த மாதிரியான ஒரு தர்த்தீப், ஒரு அதாவது ஒழுக்க போதனைகளுடைய அமைப்பு இருக்கிறது. இது தேவையற்ற பார்வைகளில் இருந்தும் அதே போல சில விஷயங்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். அதனால அதாவது தீமை நடக்கக்கூடாது, தீமைக்கான வழிகளும் இருக்கக்கூடாது. அந்த தீமைகளிலே நீங்கள் அதாவது உங்களை அறியாமல் விழுவதிலிருந்தும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க விரும்புறான். அதனால நீங்க மற்றவங்க வீட்டுக்கு உள்ளார போனாலே மற்றவங்களுடைய அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த பிரீமியஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த உங்களுக்கு உரிமை அல்லாத இன்னொரு இடம் அங்க போனாலே நீங்க நின்று நிதானிச்சு உள்ளார வரட்டுமா, பார்வையை தாழ்த்தி ஒதுக்குப்புறமா நின்று அனுமதி கேட்டு சலாம் சொல்லி தான் நீங்க வரணும். கதவை தட்டினீங்க, அனுமதி கேட்டீங்க, அனுமதி கொடுக்கப்படவில்லை என்றால் அத்துமீறி நீங்க உங்களுடைய உரிமையை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க நுழைஞ்சிடக்கூடாது. நீங்க திரும்பி தான் போயிடணும். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்களை சொல்வதின் மூலமாக கண்டிப்பா இதுல ஒரு பெரிய சமூக நன்மை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது 30வது வசனத்திலையும் 31வது வசனத்திலையும் நம்முடைய பார்வைகளுக்கு அல்லாஹ் ஹிஜாபு போடுறான். எதற்கு? நம்முடைய உடலுக்கு ஹிஜாபு போடுறதுக்கு முன்னாடி எதுக்கு ஹிஜாபு போடப்படுது? நம்முடைய பார்வைகளுக்கு ஹிஜாபு போடப்படுது. அது என்ன பார்வைகளுக்கு ஹிஜாபு?
பார்வையை தாழ்த்தியே வச்சிருங்க. பார்வையை பார்க்குறீங்களா? டக்குனு உங்களுடைய பார்வையை திருப்பிக் கொள்ளுங்க. உங்களுடைய பார்வையை சுருக்கிக் கொள்ளுங்க. உங்களுடைய பார்வையை மடக்கிக் கொள்ளுங்க. இந்த பார்வை இருக்குதே, இது ஒரு பெரிய ஷைத்தானிய அன்பு. பார்வை எதை நோக்கி சொல்கிறதோ அதை நோக்கி உள்ளங்கள் செல்லும். இதுதான் நம்முடைய சலப்புகள் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தை. ஷைத்தானுடைய அம்புகள்ல ஒரு பெரிய பவர்ஃபுல் அம்பு இந்த பார்வை என்பது. அதனால அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களை பார்க்கிறதும், அதே போல அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்களை உற்று பார்க்கிறதும், இது எதுவுமே வேண்டாம். இதனால உங்களுடைய உள்ளங்கள் பாதிப்படைஞ்சிரும். உள்ளங்கள் பாதிப்படையும் பொழுது அடுத்து கற்பொழுக்கம் அங்கே உங்களுக்கு கேள்வி ஆயிடும். அதனால பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் மூமினான ஆண்கள் மூமினான பெண்களுக்கு கட்டளையிடுகிறான், உள்ளம் பரிசுத்தமாகுவதற்காக. அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது நம்முடைய கல்வை நம்ம ஈமானிய ஒளியோட பாதுகாக்க வேண்டும் என்றால் பார்வையை தாழ்த்துவது ஒரு முக்கியமான அமல். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அதற்கான அருளை செய்வானாக. அடுத்து மூமினான பெண்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிஜாபுடைய சட்டத்தை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். எந்தெந்த ஆண்களுக்கு முன்னாடி அவங்க ஹிஜாப் இல்லாம வெளியே வரலாம், அந்த ஒழுக்கங்கள், அதாவது ஒன்று கணவன்மார்களுக்கு மனைவி இடத்துல எல்லாமே ஹலால். அது போக மற்ற ஆண்களிடத்துல யார் அவங்க தந்தையோ அல்லது தங்களுடைய கணவனுடைய ஆண் பிள்ளைகளோ அல்லது தங்களுடைய தங்களுடைய மகன்கள், தங்களுடைய சகோதரர்கள், சகோதரருடைய பிள்ளைகள், சகோதரியுடைய பிள்ளைகள், அதே போல மற்றும் சொல்லப்படக்கூடிய தங்களுடைய சமூக பெண்கள், தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அடிமைகள், அதே போல பெண்களுடைய ஆசை இல்லாமல் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய வேலையாட்கள், இந்த மாதிரி உள்ளவங்களை தவிர மற்ற எல்லாருக்கும் முன்னாடியும் கண்டிப்பா ஒரு மூமினான பெண்ணு தன்னுடைய ஹிஜாபோடு தான் வெளியே வர வேண்டும். அவர்களிடத்துல நேருக்கு நேரா நின்று பேசுறதோ, அவங்களிடத்துல அதாவது சகஜமா வீட்டுல உள்ள ஆண்கள், சொல்லப்பட்ட ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்களிடத்துல பழகுற மாதிரி பழகக்கூடாது. இது பெரும் பிரச்சனையை உருவாக்கிடும். இன்றைக்கு சமூகத்துல எல்லாம் பாதுகாக்கணும். வீட்டுல இருக்கக்கூடிய அதாவது டிரைவர்கள், அதே போல சில வீடுகள்ல சமயக்காரங்க, இன்னும் சில வீடுகள்ல தோட்டக்காரங்க, இன்னும் பல 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 அதாவது ஒருத்தங்களுடைய அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த இடத்துல இந்த ஹிஜாபுகள் பேணப்படாமல் நடக்கக்கூடிய ஒழுங்கீனங்களை நம்ம பார்க்கிறோம். எல்லாம் பாதுகாக்கணும். சரிங்களா? இதுல இந்த வசனம் இந்த அதாவது வார்த்தை ரொம்ப கவனிக்கணும். அபித்தாபிஈன கைரி உளில் இருபத்தி மினர் ரிஜால். வீட்டு வேலை செய்யறவங்கன்னு சொன்னா அந்த வேலைக்காரர்கள் பெண்களுடைய ஆசை இல்லாத அளவுக்கு உள்ளவர்கள். அதாவது ரொம்ப வயசான கிழவனா இருக்கிறாரு அல்லது ஆண்மையற்றவரா இருக்கிறாரு, அப்படி உள்ளவர்களிடத்துலதான் அவங்க சாதாரணமாக இருக்கலாம். மற்றபடி உதாரணத்துக்கு திடகாத்திரமான ஒரு ஆண் டிரைவர் இருக்கிறாரு, திடகாத்திரமான ஒரு ஆண் தோட்டக்காரர் இருக்கிறாரு, அல்லது செக்யூரிட்டி இருக்கிறாரு, வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ளவர்கள் வீட்டுக்கு வேலைக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவங்களிடத்துல ஹிஜாப் இல்லாம நேருக்கு நேரு பழகிறது இருக்குது. இது பெரிய பிரச்சனைகளை சமூகத்துல உருவாக்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சட்டம் நமக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுத்திருக்கு. இந்த சட்டத்தை பேணாமல் சமூகம் எவ்வளவு சீரழிந்திருக்கிறது என்பது யதார்த்த நடைமுறை சம்பவங்கள்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கவனிங்க 32வது வசனங்கள் 33வது வசனங்கள்ல திருமணத்தை அல்லாஹ் வலியுறுத்துறான். அப்ப யாருக்கு வசதி இருக்குதோ அவங்க உடனே திருமணம் செய்து கொள்ளணும். யாருக்கு வசதி இல்லையோ அவர்களுக்கு வசதி உள்ளவர்கள் திருமணம் முடித்து வைக்க வேண்டும். ஆக சமூகத்துல இந்த திருமணங்கள் தள்ளி போடப்படுவது கவனிங்க, இது சமூகத்துல ஒழுக்கக்கேடுகள் பரவுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்துவிடும் என்பதை அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான். திருமணம் என்பது கற்பொழுக்கங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கிறது. அந்த திருமணத்தை நீங்க தள்ளி போடாதீங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. இன்று குஃபார்களோட, முஷ்ரிக்குகளோட, அதே போல யகூதி நசராணிகளோட பழகி பழகி முஸ்லிம்களும் 30 வயசுல கல்யாணம் பண்றது, அதே போல பெண்களும் கல்யாணத்தை தள்ளி போடுறது, படிப்பை காரணம் சொல்லியோ வேலையை காரணம் சொல்லியோ அல்லது பலவிதமான விஷயங்களை சொல்லி இன்று திருமணங்கள் ஆடம்பரமாக ஆக்கப்பட்டதும் இந்த திருமணங்கள் தள்ளி போடுறதுக்குண்டான ஒரு பெரிய காரணமாக ஆகிவிட்டது. திருமணம் இலகுவாக இருக்குமேனால் இதை நம்ம தள்ளி போடுறதுக்கு வேலையே இல்லை. திருமணத்துல மகர் அது ரொம்ப குறைவான அளவு, ஒரு போதுமான அளவு. அந்த மகரும் அதே போல ஒரு சில பேருக்கு வீட்டுல உள்ளவங்களுக்கும் அண்டை வீட்டார்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற அளவுக்கு வலிமா கொடுக்கக்கூடிய வசதி இது இருந்தா போதும் திருமணம் முடிக்கிறது.
ஆனா இன்றைய முஸ்லிம் சமுதாயம் காபிர்களை பார்த்து பார்த்து எல்லா விஷயங்களையும் வழிகட்டு போய் நிக்கிற மாதிரி பல 100 பேரை கூப்பிடணும், பல 1000 பேரை கூப்பிடணும், அதுக்கு பல லட்சங்களை தாண்டி இப்ப கோடிகள்ல போயிட்டு இருக்கு செலவு. சோ இதெல்லாம் இருந்தாதான் திருமணம் முடிப்பேன் என்று ஆணும் பெண்ணும் திருமணத்தை தள்ளி போடுவது இருக்கிறதே, இது மிக மோசமான ஒரு கெட்ட பழக்கம். வாழ்க்கையில் அல்லாஹு தாலா வாழ்வாதாரமாக ஆக்கி இருக்கக்கூடிய செல்வத்தை ஒரு நாளுடைய ஆடம்பர விருந்துகளுக்கும் ஆடம்பர தேவைகளுக்கும் இந்த மாதிரி செல்வத்தை விரயமாக்குவது, செல்வத்தை வீணாக்குவது என்பது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. இன்று என்னன்னு சொன்னா சலஃபிம்பாங்க, அஹ்லு ஹதீஸும்பாங்க, அஹ்லு சுன்னாம்பாங்க, பெருசா பேசுவாங்க. ஆனா இந்த மாதிரி பிராக்டிக்கல் இஸ்லாம் என்று வந்து விட்டா அவங்களும் மொத்த ஜீரோல தான் இருப்பாங்க. கேட்டா விருந்து கொடுக்கறது தப்பான்னு வேற விளக்கம் பேசுவாங்க. போங்க ஒரே மண்டையில போடும். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் 33வது வசனத்துல, சரி திருமணம் யாரும் முடிச்சும் கொடுக்கல, முடிக்கிறதுக்கு வசதி இல்ல, கட்டுப்பாடா இருங்க, உங்களை பாதுகாத்துக்குங்க, ஒழுக்கமா இருங்க, அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. கண்டிப்பா ஒழுக்கம் உள்ளவர்களுக்கு அல்லாஹு தஆலா திருமணத்தை லேசாக்கி அவர்களுக்கு வாழ்வாதார வசதிகளை கொடுப்பான் என்ற ஆறுதலையும் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கின்றான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் நமக்கு குர்ஆனுடைய மதிப்பு மரியாதையை உயர்த்தும் விதமாகவும் குர்ஆனுடைய சட்டங்களை நமக்கு அதனுடைய மகத்துவத்தை உணர்த்தும் விதமாக 34வது வசனத்துல அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடியதெல்லாம் இறைச்சம் உள்ளவர்களுக்கு உபதேசம். அப்ப நீங்க இந்த குர்ஆனை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு மனசு வரலைன்னா அதுக்கு என்ன காரணம்? தக்குவாவுடைய பலகீனம். தக்குவா இருந்திருந்தா இதை நீங்கள் உபதேசமாக எடுத்திருப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா நம்முடைய ஈமானை மீள்பார்வை செய்வதற்கான எச்சரிக்கையை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் கொடுத்திருக்கக்கூடிய நேர்வழிக்குடைய உதாரணத்தை அல்லாஹ் நூறு சமாவாதி வல் அர்தி மஸல நூரிஹி என்று புகழ்ந்து சொல்கிறான். அல்லாஹ் ஒளியாக இருக்கிறான். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நேர்வழியினுடைய ஒளி என்பது இது உலகத்தில் பிரகாசிக்கக்கூடிய ஒன்று. யார் இந்த நேர்வழியை வாழ்க்கையிலே பின்பற்றி நடப்பார்களோ அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அந்த நேர்வழியை கொண்டு பலன் கொடுத்தது போன்று அவர்களால் உலக மக்களுக்கெல்லாம் இந்த நேர்வழியினுடைய நற்பாக்கியம் கிடைக்கும். ஆக பின்பற்றுவதன் மூலமாகத்தான் இது வாழ்க்கையில எடுத்து நடப்பதின் மூலமாக அல்லாஹு தாலாவுடைய இந்த ஹிதாயத்தை பெற்ற ஒவ்வொரு முஃமினும் அதை வாழ்க்கையிலே பின்பற்றி நடக்கும் பொழுது பிற மக்களுடைய ஹிதாயத்திற்கு அவன் காரணமாக அமைகின்றான். இது ரொம்ப முக்கியமான வசனம். அல்லாஹ்வின் பாதையில தாவா கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் இஸ்லாமை ஈமானை பேணக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய சட்டங்களை மதித்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை அல்லாஹு தஆலா கூறி அடுத்து 36வது வசனத்துல மஸ்ஜிதுகளுடைய சிறப்பை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்காக கட்டப்படக்கூடிய மஸ்ஜிதுகள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும், அவை உயர்த்தப்பட வேண்டும். அந்த மஸ்ஜிதுகள்ல இரவு பகலாக அல்லாஹ்வுடைய இபாதத் நடக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கூறி அத்தகைய இபாதத்துக்கு தகுதியான ஆண்கள் யார் என்று சொன்னா 37வது வசனத்தில் அல்லாஹ் சொன்னா மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும், எந்த மூமின்களை கொண்டு அல்லாஹு தஆலா பெருமைப்படுகின்றான், எந்த மூமின்களை கொண்டு மார்க்கம் உயரும் என்று சொன்னா எந்த மூமின்கள் தீனை முன்வைத்து அல்லாஹ்வுடைய சட்டங்களை முன்வைத்து வாழ்கின்றார்களோ அப்படிப்பட்ட மூமின்களை வைத்துத்தான் அல்லாஹு தஆலா பெருமைப்படுகின்றான். அவர்கள்தான் இஸ்லாமுக்கு தீனுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவங்களுடைய அடையாளம் என்ன? எவ்வளவுதான் பெரிய வியாபாரம், வர்த்தகம், தொழில்துறை வந்தாலும் அவர்கள் அதை விட பெரியதாக எதை மதித்துக் கொண்டிருப்பார்கள்? அல்லாஹு தாலாவுடைய தீனை. அதனால தொழுகை அவங்க பாழாக்க மாட்டாங்க. அவர்கள் வியாபாரத்தை விட தொழுகைக்கு முன்னுரிமை தருவார்கள். அல்லாஹ்வுடைய திக்ரை அவர்கள் மறக்க மாட்டார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஆகிரத்தின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பயம். அப்ப ஈமான் என்பது ஆகிரத்துடைய பயம் இல்லை என்றால் அது ஒரு வெறுமையாக ஆகிவிடும். ஒரு ஈமான்ல முழுமையான பலம், அந்த ஈமானுடைய ஒளி எப்போது பரிபூரணமாகும்? அல்லாஹுடைய பயம், ஆகிரத்துடைய பயம் அதில் நிறைவடையும் பொழுது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகிரத்துடைய பயம் இருக்கக்கூடிய மூமின்களை ரொம்ப புகழ்ந்து சொல்றான். சஹாபாக்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? சஹாபாக்கள் குறைவா பேசினாங்க, அவங்களுடைய அமல்கள் கூட குறைந்திருக்கலாம். ஆனா அதே நேரத்தில் அவங்களுடைய பயம், ஆகிரத்துடைய பயம் அவ்வளவு அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. ஒவ்வொரு நேரத்திலையும் மறுமையை பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்று மறுமையுடைய பயம் மூமின்களுக்கு மத்தியில
ரொம்ப குறைந்து விட்டது. மறுமையை பற்றி பேசக்கூடியவங்களே குறைஞ்சிட்டாங்க. சொர்க்கத்தை பற்றி பேசக்கூடியவங்க, நரகத்தை பற்றி பேசக்கூடியவங்க, மஜ்லிஸுகள்ல பயான்கள்லாம் சொர்க்க நரகத்தை பற்றியே இல்லாம போயிருச்சு. அந்த அளவுக்கு மறுமையினுடைய நம்பிக்கை பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்துல நம்முடைய உலமாக்கள் முஹத்திஸுகள்லாம் எப்ப பேசுனாலும் சொர்க்கத்தை பத்தி பேசுவாங்க, நரகத்தை பத்தி பேசுவாங்க. ஆனா இப்பெல்லாம் தலைப்புகள் கொடுக்கப்பட்டு அந்த தலைப்புகள்ல பார்த்தா சொர்க்க நரகத்துடைய தலைப்பே இல்லை. ஒரு மாநாடு நடக்குது, ஒரு மஜ்லிஸ் நடக்குது, பல மணி நேரங்கள் பயான்கள் பண்ணப்படுது. அதுல என்ன தலைப்பே இல்லை. சொர்க்க நரகத்தை பற்றியான தலைப்பே இல்லை என்றால் எந்த ஈமானின் பக்கம் இவர்கள் அழைக்கிறார்கள்? எந்த இஸ்லாமை இவர்களால் பின்பற்ற முடியும்? சொர்க்கத்தின் மீது ஆசை இல்லை என்றால், நரகத்தின் மீது பயம் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய எந்த சட்டத்தின் மீது இவர்களுக்கு பற்று ஏற்படும்? ஒண்ணும் ஏற்படாது. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 39வது வசனங்கள்ல 2 வகையான காஃபிர்களை பற்றி சொல்கிறான். வழிகெடுக்கக்கூடிய காஃபிர்களா இருந்தாலும் சரி, அல்லது வழிகெடுக்கக்கூடிய காஃபிர்கள் பின்னால் கண்மூடித்தனமாக செல்லக்கூடிய முகல்லிது காஃபிர்களா இருந்தாலும் சரி, இவர்களுக்கு நாளைக்கு மறுமையில எந்த விதமான புண்ணியங்களும் மிஞ்சாது. இவர்கள் செய்த சிலை வழிபாடு வீணு. இவர்கள் மீறி ஏதாவது சில நன்மைகளை, நல்ல காரியங்களை உலகத்துல செஞ்சிருந்தாலும் அதற்குரிய கூலி இவர்களுக்கு உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கும். நாளைக்கு மறுமையில வரும்பொழுது நஷ்டத்தை தவிர இருளை தவிர எதுவும் மிஞ்சாது. ஆக இந்த 2 வசனங்களை 39லயும் 40லயும் குஃபார்களுடைய கணக்கு இந்த உலகத்திலேயே முடிக்கப்பட்டு விடும். எந்த குஃபாருக்கும் எந்த முஷ்ரிக்குக்கும் நாளைக்கு மறுமையில ஒரு புண்ணியம் கூட இருக்காது. அதனால மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை இதுல சொல்லப்படுகிறது. மூமின்களுக்கான மகத்தான நற்செய்தி, ஈமான் இருந்தால்தான் மறுமையில உங்களுக்கு அமல்கள் புண்ணியம் கொடுக்கும். ஈமான் இல்லை என்றால் எந்த நன்மையுமே இருக்காது. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 41வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரைக்கும் தன்னுடைய வல்லமையை அல்லாஹ் சொல்றான். தன்னுடைய படைப்பினுடைய சக்தியையும் அந்த படைப்புகளை படைத்த விதத்தினுடைய அறிவு நுட்பங்களையும் அல்லாஹு தஆலா சொல்வதன் மூலமாக இப்பேற்பட்ட அல்லாஹுவை நம்பக்கூடிய மூமின்களே, முஸ்லிம்களே, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நம்புங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்புங்க. அந்த மார்க்கத்தில் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய வழிகாட்டல்களை மதித்து நடங்கள். அல்லாஹ்வுடைய தீனை வாழ்க்கையில் எடுத்து பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயம் முழுசா உருவாகி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகும் போதுதான் அந்த சமுதாயம் தான் எதிரிகளை எதிர்த்து நிற்பதற்கான ஒரு துணிவு பெற்ற, ஒரு வலிமை பெற்ற ஈமானிய சமுதாயமாக இருக்கும். அது இல்லை என்றால் எதிரிகளை எதிர்க்கக்கூடிய துணிவே உங்களுக்கு இருக்காது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிலைநிறுத்தும் போதுதான் இந்த பூமியில அதை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் என்ற அந்த யக்கீன் உங்களுக்கு வரும். உங்களுக்கே அல்லாஹ்வுடைய சட்டம் பிடிக்கல, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீங்களே வெறுக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ்வுடைய சட்டத்தை தூரமா வைத்திருக்கிறீர்கள் என்றால் பிறகு நீங்க எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வீங்க? எதுக்காக போர் செய்வீங்க? அந்த ஆக இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. அடுத்து வரக்கூடிய அந்த வசனங்களுக்கு எது வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் என்ற வசனத்துக்கு ஒரு முன்னுரையாக அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டு வருகிறான். அல் மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய சட்டத்தின் மீது நம்பிக்கை வரணும், அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த பக்குவம் வரணும். அல்லாஹ் தஆலா 2 கூட்டமா பிரிச்சுறான். நீங்க பாருங்க, 47, 48, 49, 50 இந்த வசனங்கள்ல அல்லாஹு தஆலா அதாவது ஒரு கூட்டத்தை தனியா பிரித்து விடுகின்றான். மூமின்கள் முஸ்லிம்களிலிருந்து ஒரு கூட்டத்தை அல்லாஹ் பிரித்து விடுகின்றான். அந்த கூட்டம் யாரு? போலிகள். அவங்க யாரு? வெறும் தொழி மாதிரி. இந்த பயிர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா பயிர்களோட சேர்ந்து பயிரா இருக்கும், பதறு மேல தொலி மட்டும் இருக்கும், உள்ளார என்ன இருக்காது. அதை அந்த தொலியை பிரிச்சு பாத்தீங்கன்னா உள்ளார ஒண்ணுமே இருக்காது, அரிசி இருக்காது, கோதுமை இருக்காது. ஆனா அப்படியே ஒரு கோதுமை இருக்கக்கூடிய ஒரு கதிர் எப்படி மூடி இருக்குதோ அதே போல மூடி இருக்கும். அந்த மாதிரிதான் ஒரு கூட்டம் மூமின்கள் முஸ்லிம்கள் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய சட்டத்தின் பக்கம் வாருங்கள், நபியுடைய சட்டத்தின் பக்கம் வாருங்கள் என்று கூப்பிட்டால் வரமாட்டார்கள். ஆனா அவங்களுக்கு சாதகமா இருந்தா வருவாங்க, அவங்களுக்கு பாதகமாக இருக்குமேனால் வரமாட்டார்கள். இவங்க எல்லாம் முனாஃபிக்னு அல்லாஹ் பிரிச்சிடும். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் கூறி இருந்தாலும், நம்மோடு தொழுது இருந்தாலும், அல்லாஹ்வுடைய சட்டத்தை வாழ்க்கையில், யதார்த்த சமூக வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் எடுத்து பின்பற்றவில்லை என்றால் அவர்கள் அல்லாஹ் எந்த லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்த்துறான்? அவங்களெல்லாம் பலவீனமான அல்லது போலியான முனாஃபிக்குகளான முஸ்லிம்களுடைய பட்டியலிலே கொண்டு போய் சேர்த்து விடுகின்றான்.
51, 52, 53 இந்த வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பா 51, 52ல உண்மையான மூமின்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் வெறும் வெளிப்படையான அமல்களை செய்வதில் மட்டுமல்ல, அல்லது வெளிப்படையாக பேசுவதில் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய சட்டம் இதுதான், ரசூலுடைய சட்டம் இதுதான் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது, அவ்வளவுதான். அத்தனையையும் தூக்கி அவர்கள் எறிந்துவிட்டு சமிஅனா வ அத்தஅனா, நாங்கள் செவியுறுவோம், கட்டுப்படுவோம். அவ்வளவுதான், நின்றுவார்கள். அங்கேயே நின்று விடுவார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்பற்றி விடுவார்கள், நிலைநிறுத்தி விடுவார்கள். சோ இப்படி அல்லாஹு தஆலாவை பயப்படக்கூடிய, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கீழ்ப்படியக்கூடிய மூமின்களுக்கு தான் அல்லாஹ்விடத்துல நற்பாக்கியம் இருக்கிறது. உலகத்திலும் கண்ணியமானவர்கள், மறுமையிலும் கண்ணியமானவர்கள். சரி, அப்ப இதே போல முனாஃபிக்குகளும் பேசுனாங்களே சமிஅனா வ அத்தஅனா என்று, அவங்களும் சொன்னாங்களே முஸ்லிம்கள் என்று. அல்லாஹ் சொல்றான், அதான் அவங்களுடைய கீழ்ப்படிதல் மூலமா தெரிஞ்சிருச்சே. சொன்னாங்க, ஆனா கீழ்ப்படிந்தார்களா? இல்லை. பேசினார்கள், ஆனால் கட்டுப்பட்டார்களா? இல்லை. அவர்களும் குரல் கொடுத்தார்கள், ஆனால் அவர்கள் மார்க்கத்தை நிலைநிறுத்தினார்களா என்றால் இல்லை. அதனால யாருடைய பேச்சும் அவருடைய பேச்சை கொண்டு மட்டுமே அங்கீகரிக்கப்படாது, செயல் அதை உண்மைப்படுத்தவில்லை என்றால். ஆக யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பதின் மூலமாகத்தான் அவருடைய ஈமானும் இஸ்லாமும் உயர்ந்த நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட நிலைக்கு வருமே தவிர, வெறும் வாயால சொல்வதின் மூலமாக, வாயால அவர்கள் பேசுவதின் மூலமாக அவர்களுடைய ஈமான் அங்கீகரிக்கப்பட்ட நிலைக்கு வராது. இத்தாஅத்துல்லாஹ், இத்தாஅத்து ரசூல் முழுமையாக வந்தே ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த 54வது வசனத்துல நமக்கு தெளிவா சொல்றான், ரசூல், அதாவது நீங்க கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு நன்மை, நீங்க கீழ்ப்படியவில்லை என்றால் ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால அவங்களுக்கு ஏதாவது அந்தஸ்து குறையுமா, அவங்களுக்கு ஏதாவது என்னிடத்துல மதிப்பு குறையுமா என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை நாம் பின்பற்றுவதால் மதிப்பு கூடவும் செய்யாது, அவர்களை நாம் பின்பற்றவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும், மதிப்பு குறையவும் செய்யாது. அவர்களுக்கு அல்லாஹ்விடத்துல என்ன மதிப்போ அந்த மதிப்பு கண்டிப்பாக உண்டு. பின்பற்றுவதால் நன்மையா இருக்கு, பின்பற்றக்கூடியவர்களுக்கு தான். அதான் அல்லாஹ் சொல்றான் 54வது வசனத்துல ரொம்ப முக்கியமான வசனம், வஇன் துத்திஉஹு தஹ்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான், கட்டுப்பட்டால் மட்டும்தான் ஹிதாயத்து கிடைக்கும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன, ஹதீஸ்கள், சஹீஹான சுன்னாக்கள், சஹீஹான அறிவிப்புகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத அறிவுகள்ல போட்டு, நம்முடைய அனுபவங்கள்ல போட்டு நிறுத்து பார்த்து பரிசீலனை பண்ணி அதை வைத்து ஏற்கலாம் மறுக்கலாம் என்ற நிலைப்பாடு என்பது கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகள் என்பது நம்முடைய அறிவுகளுக்கும் அனுபவங்களுக்கும் நம்முடைய அனுமானங்களுக்கும் மேலானது. புரியுதுங்களா? நம்முடைய அறிவு, அனுபவங்கள், அனுமானங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தான் ஹதீஸ் துணை இருக்கணுமே தவிர, ஹதீஸை ஏத்துக்கிறதா இருந்தா இதெல்லாம் அதுக்கு துணை போனாதான் நான் ஏற்றுப்பேன் என்ற நிலைப்பாடு இருக்கக்கூடாது. அது முனாஃபிக்குகளுடைய குணமா போயிடும். அடுத்த 55வது வசனத்தில் அல்லாஹு தஆலா, நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை இந்த பூமியில எப்படி கண்ணியப்படுத்துவான் என்ற அந்த செய்தியை அல்லாஹ் சொல்றான். கண்டிப்பா அல்லாஹ் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான். அப்படி ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்றான். ஆட்சி அதிகாரத்தை வைத்து நீங்க மாளிகை கட்டுறது, கோபுரங்கள் கட்டுறது, பெரிய ஷாப்பிங் மஹால் கட்டுறது, பெரிய ரோடு போடுறது, விலை உயர்ந்த வாகனங்களை வாங்குறது, மக்களுக்கு வசதியான வாழ்க்கையை செஞ்சு கொடுக்கிறது, இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் குப்பை, அழிந்து போகக்கூடியது. நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய கையில ஆட்சி அதிகாரம் வந்தால் அல்லாஹ்வுடைய வேத சட்டத்தின்படி நீங்கள் செயல்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்டங்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ் ஹலாலாக்கியது ஹலால், அல்லாஹ் ஹராமாக்கியது ஹராம். அப்படி இருந்தால்தான் அந்த ஆட்சியை அல்லாஹ் உங்களுக்கு தக்க வைத்து கொடுப்பான், கண்ணியப்படுத்தி கொடுப்பான். எப்போது மூமின்கள் அல்லாஹ்வுடைய சட்டம் அல்லாததை கொண்டு தீர்ப்பளித்தார்களோ, ஆபாசங்களையும் அசிங்கங்களையும் ஹராமானவற்றையும் தங்களுடைய சமூகத்திலே அனுமதித்தார்களோ, அவர்கள் மீது இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக அகன்றது. அல்லாஹு தஆலா அவர்களை மொத்தமாக, அதாவது கைவிட்டா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த மூமின்கள் இப்ப கடைசியில எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க, காஃபிர்களுடைய தயவுல, அவங்களுடைய பாதுகாப்புல, அவங்களிடத்துல தஞ்சம் கேட்டு வாழக்கூடிய அளவுக்கு ஒரு பலவீனமான நிலைக்கு வந்து விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும்.
ஆக அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநிறுத்துகின்றவரை மூமின்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். மூமின்கள் அல்லாஹ்வுடைய தீனுடைய கண்ணியத்தை பாதுகாக்கவில்லை என்றால் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்துல எந்த விதமான மதிப்பு மரியாதையும் இருக்காது. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையுடைய முக்கியத்துவம், ஜக்காத்துடைய முக்கியத்துவம், அதே போல திரும்ப இத்தாஅத் ரசூலுடைய முக்கியத்துவத்தை 56வது வசனத்தில் ரப்புல் ஆலமீன் கூறி, காஃபிர்கள் நீங்க அதாவது மூமின்கள் நீங்க இஸ்லாத்துக்கு திரும்ப வந்துட்டீங்கன்னா நீங்க இஸ்லாமுக்கு ஈமானுக்கு திரும்ப வந்துட்டா கண்டிப்பா அல்லாஹ் உங்களுடைய கண்ணியத்தை திரும்பவும் மீட்டு விடுவான் என்ற ஒரு ஆறுதலையும் அல்லாஹ் சொல்றான். ஒருபோது காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. இம்மையிலும் சரி, மறுமையிலும் சரி. அதனால மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த திறந்த அழைப்பை வைத்துக் கொண்டே இருக்கிறான். மூமின்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்பிடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான், கண்ணியம் கொடுப்பான் என்று. அதே போன்று அடுத்து 58வது வசனத்துல குடும்ப ஒழுக்கத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். வீட்டுக்குள்ளார வரும் பொழுது பாலிகான ஆண்களும் சரி, அதே போல மற்றவர்களும் சரி, குறிப்பா 3 நேரத்துல அனுமதி கேட்டு தான் வரணும். மற்ற நேரங்கள்ல சிறுவர்கள், மற்றவர்கள் அனுமதி இல்லாம வர்றதுல தப்பு இல்ல. இதெல்லாம் வந்து இஸ்லாமிய மார்க்கத்துடைய மிக உச்சக்கட்ட ஒழுக்கம். அதாவது ஒரு 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 தீன்ல, ஒரு வேதத்துல வீட்டுக்குள்ளார எப்படி வர வேண்டும், யார் எந்த நேரத்துல எப்படி வரணும், யாருக்கு எந்த நேரத்துல அனுமதி என்கிற அளவுக்கு துல்லியமாக ஒழுக்க போதனைகள் கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இதெல்லாம் கண்டிப்பா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் இது சொல்லப்பட்டிருக்கும் என்பதற்கான ஒரு தெளிவான ஒரு சான்றுகள் இது. மனித கற்பனையில இந்த மாதிரி யோசிச்சிருக்கவே முடியாது. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 58வது வசனத்தினுடைய முடிவுல சொல்லும் பொழுது, அல்லாஹ் உங்களுக்கு அத்தாட்சிகளை, வசனங்களை தெளிவுபடுத்துகின்றான் என்று அல்லாஹ் சொல்றான். சரிங்களா? அதனாலதான் நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ தத்துவ ஞானிகள் வந்திருக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய தத்துவம் இது குர்ஆனுக்கு முன்பு இப்படிப்பட்ட ஒழுக்கங்கள் எல்லாம் எங்கேயுமே சமூகத்துல அறியப்பட்டதாக இல்லை. இந்த குர்ஆனுக்கு பிறகுதான் இத்தகைய ஒழுக்கங்கள் போதனைகள் எல்லாம் சமூகங்களிலே அறியப்பட்டவையாக வந்திருக்கின்றன. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுடைய ஒழுக்கங்களை சொல்லும் பொழுது திரும்பவும் ஹிஜாபுடைய ஒழுக்கம், அவர்கள் வந்து எந்த அளவுக்கு பேணிக்கையா இருக்கணும், அந்த விஷயங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அடுத்து சமூக ஒழுக்கத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது நம்ம யார் வீட்டுல சாப்பிடலாம், யார் வீட்டுல சாப்பிடக்கூடாது, நம்ம எந்தெந்த இடங்கள்ல பேணுதலா இருக்கணும், அந்த விஷயங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லுகிறார். குறிப்பா 61வது வசனங்கள்ல நம்ம வீட்டுக்குள்ளார, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளார, நம்முடைய உறவுகளுக்குள்ளார நம்ம வந்து சகஜமா இருக்கிறது. இரத்த உறவுகள், அதே போல நெருக்கமான உறவுகளுக்குள்ளார ஒருத்தர் ஒருத்தர் வீட்டுல போய் எடுத்து சாப்பிடுறதுல தப்பு கிடையாது. இதை பற்றியான ஒழுக்கங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி, அதே போல குடும்ப ஒழுக்கங்கள்ல சலாம் சொல்லக்கூடிய முக்கியத்துவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி அந்த இடத்தை அந்த பகுதியை அல்லாஹ் தஆலா நிறைவு செய்கிறான். அடுத்த 63, 64 62, 63 இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு நம்மை அழைத்து செல்கின்றான். சஹாபாக்களுடைய அந்த ஒழுக்க மாண்புகளுக்கு, அவர்களுடைய வரலாறுகளுக்கு அல்லாஹ் தஆலா நம்மை அழைத்து சென்று அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய ஒரு நமக்கு வந்து ஒரு படிப்பினையை வைக்கிறான். அதுல என்ன படிப்பினை என்று சொன்னா, ஈமான் கொண்ட மக்கள் யார் என்று சொன்னா, அல்லாஹ்வையும் ரசூலையும் அவங்க முழுமையா நம்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் இருக்கும் பொழுது, அவர்கள் உலகத்தை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. துன்யாவை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக முழுமையா அங்க வந்து தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படியே அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் வந்து சபையை விட்டு போறதா இருந்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அனுமதி கேட்டு, அவங்க அனுமதி கொடுத்தாதான் அவங்க போவாங்க. அப்ப இது எதை அறிவிக்கிறது? அவர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் பார்க்கிறான் என்ற நம்பிக்கை அதிகமா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவதில் தான் நம்முடைய கண்ணியம், நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய மதிப்பு இருக்கு. ரசூலுல்லாவை எந்த அளவு மதிக்கிறோமோ, அந்த அளவு மார்க்கத்தை மதிக்கிறோம். மார்க்கத்தை எந்த அளவு மதிக்கிறோமோ, அல்லாஹு தஆலா நம்மை மதிப்பான். இப்ப இன்று என்ன ஆகிவிட்டது? மார்க்கத்தை மதிக்கிறது இல்ல முஸ்லிம்கள். அப்ப மார்க்கத்தை மதிக்காதவர்கள் யார அவங்க மதிக்கல?
மார்க்கத்தை மதிக்காதுன்னு விடுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இன்னைக்குதான் அதாவது சொல்லுவாங்க. இந்த நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மீலாது விழா நடக்கும். நாரே தக்பீர், ஜிந்தாபாதும்பாங்க. ஈட்டி முனையில் நின்றாலும் ஈமானை விடமாட்டோம்பாங்க. யார் என்னென்னமோ கோஷம் போடுவாங்க. எல்லாம் கோஷம் தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை பற்றி, அவங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டுதல்களை பற்றி அவங்களுக்கு கவலையே இருக்காது. அப்ப மார்க்கத்தை மதிப்பது என்பது அது யாரை கண்ணியப்படுத்துவதனுடைய வெளிப்பாடு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதனுடைய வெளிப்பாடு. அப்ப நபியை கண்ணியப்படுத்தக்கூடிய சமூகம் இருக்கிறது. கண்டிப்பா அவர்களுக்கு அல்லாவிடத்திலே கண்ணியம் இருக்கிறது. சஹாபாக்களிடத்தில் இருந்த மிக உயர்ந்த குணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் அந்த அளவு கண்ணியப்படுத்துவார்கள். அதனால சபையில இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம அவங்க போக மாட்டாங்க. சோ இத அல்லாஹு தஆலா ஈமானுடைய ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய பேச்ச கேட்டு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தா போவாங்க. அனுமதி கொடுக்கலனா எவ்வளவுதான் முக்கியமான காரியங்களாக இருந்தாலும் தங்களுடைய காரியத்தின் பக்கம் அவர்கள் திரும்ப மாட்டார்கள். இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் இந்த தீனுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தையும், இந்த தீனுக்கு கொடுத்த முதல் உரிமையையும் நமக்கு புரிய வைத்து, நமக்கு அல்லாஹ் பாடம் வைக்கிறான். நீங்களும் இதே போல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முன்னிலைப்படுத்தி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு மதிப்பு கொடுத்து, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கும் பொழுது கண்டிப்பா அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான். அந்த 63வது வசனத்துல திரும்பவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கு நபியோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கத்தை சொல்றான். நீங்க உங்களிலே ஒருத்தர் மற்றவர்களை அழைப்பது போன்று பெயர் சொல்லி சாதாரண மனிதரை போன்று ரசூலுல்லாவை அழைத்து விடாதீர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய நபி, அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலு. சோ அந்த பட்டத்தோடு அவர்களை நீங்கள் மரியாதையோடு அழையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை கொடுக்கின்றான். அது நமக்கும் இன்று வரை அந்த கட்டளை பொருந்தக்கூடிய ஒன்று. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வது இருக்கிறதே, அது நமக்கு மிகப்பெரிய ஃபித்னாக்களை, குழப்பங்களை உண்டாக்கிவிடும். அதே போல அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தண்டனைக்கும் அது நமக்கு காரணமாக ஆகிவிடும். எது? சுன்னத்தை மீறுறது, ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை மீறுறது. அப்ப சுன்னத்தை மீறினாலே அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்று இருந்தா, ஒட்டுமொத்தமா ஷரியத்தையே பாழாக்கி ஃபர்துகளையே நாசமாக்குனா எவ்வளவு பெரிய அதாபாக அது முடியும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை சொல்லி முடிக்கும் பொழுது இந்த சூராவுடைய இறுதியில 64வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் அதே விஷயத்த இங்க நமக்கு கொண்டு வரா. என்ன விஷயம்? இந்த விஷயங்கள், இந்த ஒழுக்கங்கள், இந்த சட்டதிட்டங்கள் எல்லாம் நீங்கள் பின்பற்றுவது உங்களுக்கு இலகுவாக வேண்டும் என்றால் உங்களுக்கு மறுமை நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆகிரத்துடைய நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் சொல்றா, இன்ன லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி கத் யஅலமு மா அன்தும் அலைஹி வ யௌம யுர்ஜஊன இலைஹி ஃபயுனப்பிஹும் பிமா அமிலு வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். ரெண்டு நம்பிக்கை. ஒரு நம்பிக்கை என்ன? அல்லாஹு தஆலா உங்களுடைய செயல்களுக்கு கூலி கொடுப்பான், உங்களுடைய குற்றங்களை தண்டிப்பான் என்று அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மீது உண்டான நம்பிக்கை. நீங்கள் மறுமையில் ஒன்று திரட்டப்பட்டு விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்ற நாளுடைய நம்பிக்கை. இந்த ரெண்டு நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பா உறுதியாக இருக்கும் போதுதான் இந்த சட்டங்கள், இந்த ஒழுக்கங்கள், இந்த போதனைகள், இந்த அறிவுரைகள் எல்லாம் பலன் தரும். இந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னா உங்களுக்கு என்ன உபதேசம் செய்யப்பட்டாலும் அது பலன் அளிக்காது. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல குறைஷி காஃபிர்களுக்கு உபதேசங்கள் செய்யப்பட்டன, யகூதிகளுக்கு நஸ்ரானிகளுக்கு உபதேசம் செய்யப்பட்டன. அவங்களுக்கு மறுமையில அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் என்ற நம்பிக்கையும் இல்லை. அதே போல மறுமையில விசாரணை என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு கிடையாது. அதனால அவர்கள் நிராகரித்தார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அலா இன்ன லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி கத் யஅலமு மா அன்தும் அலைஹி வ யௌம யுர்ஜஊன இலைஹி ஃபயுனப்பிஹும் பிமா அமிலு. கண்டிப்பா ஆகிரத் இருக்கு, மறுமை இருக்கு. மனிதர்கள் செய்த அனைத்து செயல்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு மறுமையிலே அறிவிப்பான். ஒவ்வொரு செயலும் சொல்லப்பட்டு அதற்கான விசாரணை நடைபெறும். وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ وَنَضَعُ الْمَوَازِينَ. அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையில கண்டிப்பா தராசை நிறுத்து வைப்பான், தராசை நிலைநாட்டுவான். அம்மா மன் சகுலத் மவாசீனுஹு
فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போதும் போல இந்த சூறாவை நிறைவு செய்யும் பொழுது இது போன்ற மற்ற சூறாக்களை நிறைவு செய்திருப்பதைப் போலவே குறிப்பாக எந்த சூறாக்களில் அல்லாஹு தஆலாவுடைய சட்ட வரம்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அது போன்ற சூறாக்களை நிறைவு செய்யும் பொழுது அல்லாஹ் ஆகிரத்தை நினைவூட்டுவான். அந்த அடிப்படையில இந்த சூறாவை அல்லாஹு தஆலா முடிக்கும் பொழுதும் தன்னுடைய குதிரத் ஆற்றலையும் அல்லாஹ் நினைவூட்டுகின்றான், மறுமையையும் அல்லாஹு தஆலா நினைவூட்டி நிறைவு செய்கிறான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ் ஒவ்வொன்றையும் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவன். அதனால நம்முடைய நிய்யத் என்ன, அமல் என்ன, நம்ம என்ன செய்தோம், எதை செய்யல, எதை பேசணும், எதை பேசல, எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். அதற்கான மறுமை கூலி கண்டிப்பாக உண்டு என்று அல்லாஹு தஆலா நமக்கு நினைவூட்டி இந்த சூறாவை நிறைவு செய்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவில் நாம் படித்ததை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய அச்சத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்வதற்கு அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். اللهم ذكرنا من القرآن ما نسينا وعلمنا منه ما جهلنا وارزقنا تلاوته آناء الليل وأطراف النهار واجعل القرآن العظيم ربيع قلوبنا ونور صدورنا وجلاء أحزاننا وذهاب همومنا وغمومنا. اللهم اجعل القرآن قائدنا وسائقنا إلى جناتك وجنات النعيم. والسلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام شيخ، جزاكم الله خير شيخ.